Hi everyone, welcome back to another video. Half kg Hyderabadi Chicken Dum Biryani recipe எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். And along with that, recently நான் snack attack அப்படிங்கிற Pani Puri Kit ட்ரை பண்ணேன். ஸோ அதோட ரிவ்யூவுமே இந்த வீடியோட எண்டில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் half kg சிக்கன் எடுத்துக்கலாம். ஸோ இந்த சிக்கனை ஃபர்ஸ்ட் நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம். சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ரெசிபிக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இந்த ஹோல் ஸ்பைசஸில் பட்டை, ஏலக்காய், அப்புறம் பிரிஞ்சி இலை, கிராம்பு இது எல்லாமே வந்து 2 பீஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் நீங்கள் 1/4 லிட்டர் எடுத்துக்கோங்க, இல்லைனா ஒரு சின்ன பேக்கெட் தயிர் இருக்குல்லையே, பேக்கெட் தயிர் அதை எடுத்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட் வந்து இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை அண்டு புதினா இலை ஆட் பண்ணிவிட்டு 200 கிராம்ஸ் போல் ஆனியன் வந்து நம்ம நல்லா ஸ்லைஸ் பண்ணி ஆயிலில் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதில் பாதி வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் வந்து நம்ம ரைஸில் வந்து கார்னிஷிங்காக ஆட் பண்ணிக்கலாம். தென் இதில் ஒரு ஹாஃப் லெமனோட ஜூஸ் வந்து பிழிஞ்சு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மேரினேட்டட் சிக்கன் கிட்டத்தட்ட ஒரு 2 hours போல் இருந்தால் கூட நல்ல சாஃப்டாக இருக்கும், சிக்கன் ஜூஸியாக இருக்கும். ஸோ இதை மேரினேட் பண்ணி இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் இப்போ ரைஸ் சோக் பண்ணிக்கலாம். நான் half kg சிக்கனுக்கு half kg ரைஸ் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வச்சுக்கலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆனியன்ஸ் ஃப்ரை பண்ணோம் இல்லையா, அதில் வந்து பேலன்ஸ் ஆன ஆயில் தான் இது. இப்போது இதில் இந்த சிக்கன் மேரினேஷனை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆயிலில் வந்து சிக்கன் மேரினேஷன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் போல் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ அந்த 10 மினிட்ஸ்லேயே வந்து நல்லா வந்து இது குக் ஆகி வாட்டர்லாம் ரிலீஸ் ஆகி வந்திருக்கும். ஸோ ஆஃப்டர் 10 மினிட்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம கம்ப்ளீட்டாக வாட்டர் எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை. சூப்பராக வந்து வாட்டர் ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போது இந்த சிக்கன் எல்லாமே வந்து நம்ம ஒன்ஸ் வந்து நல்லா திருப்பி போட்டுட்டு அகைன் வந்து இதை நம்ம க்ளோஸ் பண்ணி திருப்பி வந்து ஒரு 10 மினிட்ஸ் போல் நம்ம குக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சிக்கன்லாம் குக் ஆகிட்டு இருக்கிற கேப்லேயே வந்து நம்ம ரைஸை வந்து 80% போல் குக் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இந்த சிக்கன் கிரேவியில் நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்கிற ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் வந்து ஒரு 80% குக் ஆகணும். நல்ல லாங் கிரெயினாக குக் ஆகிருக்கு பாருங்கள். இதுக்கப்புறமா இதில் கலர் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட வந்து ரோஸ் எசன்ஸ் இருந்தாலுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட ரோஸ் எசன்ஸ் இல்லை, ஸோ அதனால் நான் எல்லோ ஃபுட் கலர் அண்ட் க்ரீன் ஃபுட் கலரில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஃப்ளேவருக்காக கீ ஆட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற ஃப்ரைடு ஆனியன்ஸ் வந்து இப்போது இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம இப்போ தம்மில் போட்டுடலாம். ரைஸ் ஆல்ரெடி 80% குக் ஆகிருக்கு அண்ட் சிக்கனுமே கம்ப்ளீட்டாக குக் ஆகிடுச்சு. இப்போது நம்ம பிரியாணியை தம் போடுறதுக்கு ஒரு பழைய தோசைக்கல்லை வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பாத்திரத்தை வச்சு அதுக்கு மேலே நம்ம வெயிட் வச்சிடலாம். 5 மினிட்ஸ் மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 30 மினிட்ஸ் வரைக்குமே கம்ப்ளீட் லோ ஃப்ளேமில் வச்சு இதை குக் பண்ணிக்கலாம். ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அண்ட் இப்போ பாருங்கள், இந்த ரைஸ் எல்லாமே வந்து நல்லா பெண்டாக இருக்குது. ஸோ இப்படி பெண்டாக இருந்தாலே வந்து நல்லா குக் ஆகிருக்குன்னு அர்த்தம். அதாவது ஆல்ரெடி 80% குக் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ பேலன்ஸ் 20%மே இந்த 20 மினிட்ஸ் இல்லை 30 மினிட்ஸ் நம்ம தம்மில் போடுறப்போ பர்ஃபெக்டாக குக் ஆகிடும். ரொம்ப சிம்பிள், அட் த சேம் டைம் ரொம்ப ஈஸியான ரெசிபி. ஈவன் பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். அண்ட் நம்ம சேனலில் ஆல்ரெடி 1 kg ஹைதராபாதி சிக்கன் தம் பிரியாணி ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் பிரியாணி ரெசிபீஸ்க்குன்னு செப்பரேட் பிளேலிஸ்ட் கூட க்ரியேட் பண்ணியிருக்கேன். டெஃபினட்டாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ வந்து ஸ்நாக் அட்டாக் அப்படிங்கிற இந்த பிராண்டோட பானிபூரி கிட் வந்து நம்ம ரிவ்யூ பண்ணலாம். ஸோ இந்த பானிபூரி கிட்டில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னா 2 சேச்செட்ஸ் இருக்குது. ஒரு சேச்செட்டில் வந்து மீட்டா பேஸ்ட் அண்ட் இன்னொரு சேச்செட்டில் வந்து தீக்கா பேஸ்ட் இருக்குது. மீட்டா மீன் ஸ்வீட் அண்ட் தீக்கா மீன் ரெடிமேட் பானிபூரிஸ் இருக்குது. இதில் வந்து ஒரு 80 பூரிஸ் இருக்குது, ரெடிமேட் பூரிஸ் இருக்குது. ஸோ இந்த பூரிஸ் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் ஆயிலில் போட்டு. அண்ட் இந்த பேக்கேஜில் வந்து நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மீத்தா பானி அண்ட் இந்த தீக்கா பானி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. இந்த பானி வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு பவுலில் 1 லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 1 லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இந்த தீக்கா பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம இதில் கட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து இந்த பானிபூரியில் இருக்கிற அந்த காரமான அந்த பானி வந்து ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்வீட் பானி செய்கிறதுக்கு 350 ml வாட்டர் வந்து ஒரு பவுலில் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம இந்த பேஸ்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்வீட் பானி வந்து ரெடி ஆகிடும். ஸோ இப்போ வந்து நம்ம பானிபூரிஸ் வந்து டேஸ்ட் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு நான் சால்ட் ஆட் பண்ணி வேக வச்சுருக்கேன். தென் ஆனியன் வந்து நல்ல பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தென் இது நம்ம ப்ரிப்பேர் பண்ண தீக்கா பானி அண்ட் இது வந்து மீத்தா பானி. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பூரிஸ் ரெடியாக இருக்குது.
இப்போ வந்து நம்ம இதை வந்து சர்வ் பண்ணிடலாம். எப்படி வந்து இந்த பானிபூரி சாப்பிட்றது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த பூரிஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து சென்டரில் வந்து நம்ம பிரேக் பண்ணி ஹோல் போட்டுட்டு பொட்டேட்டோ வந்து நம்ம இதில் ஃபில் பண்ணிக்கணும். ஸோ பொட்டேட்டோஸ் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம ஆனியன்ஸ் வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கணும். ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு நமக்கு தீக்கா பானி வேணும்னா தீக்கா பானி இதில் ஃபில் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை மீதா பானி வேணும்னா மீதா பானி ஃபில் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம வந்து காரா சேவ், அப்புறம் இந்த ஓமப்பொடி, மிக்சர், இது எது வேணுமோ அதை ஆட் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஈவன் டொமேட்டோஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த பானிபூரி கிட் வந்து ரொம்ப டேஸ்டியாகவே இருந்துச்சு. இது வந்து ஹெல்த்தியாக அப்படின்னு பார்த்தா ஹெல்த்தி அப்படின்னு சொல்ல முடியாது, பட் இது வந்து கம்ப்ளீட்லி ஹைஜீனிக். நம்ம இது வந்து ரோட் சைட் ஷாப்பில் டேஸ்ட் பண்ணுறதுக்கு இது மாதிரி வீட்லேயே வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்றப்ப இது வந்து கம்ப்ளீட்லி ஹைஜீனிக். பட் இட்ஸ் அன்ஹெல்தி தான், பிகாஸ் இது வந்து பேக்கேஜ்டு ஐட்டம், இது அன்ஹெல்தி. தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் அண்ட் vlogsக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் டோன்ட் forget to press the bell button. Thanks for watching.